தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். குழந்தைகள், பெண்கள் உட்பட 104 இந்தியர்களை அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் கைகளில் விலங்கிட்டு கால்களில் விலங்கிட்டு அமெரிக்க இராணுவ விமானத்தில் இந்தியாவுக்கு அனுப்பி அதை கொக்கரித்திருக்கக்கூடிய காட்சிகளும் விதமும் இந்திய அரசியலில் பெரிய சூறாவளியை பாராளுமன்றம் வரைக்கும் எழுப்பியிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இது வழக்கமான நடைமுறை தான், ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற டீபோர்டேஷன்ஸ் நடக்கிறது அப்படிங்கிற புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறார். நம்மிடையே மேஜர் மதன் இணைகிறார். இது வழக்கமான நடைமுறையாக இருக்கலாம், கடந்த ஆண்டு கூட இது நடந்திருக்கலாம். ஆனால் அதோட ஆப்டிக்ஸ் ஆஃப் இட் பாருங்க. அடுத்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளை மாளிகைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். 2 பேரும் பரஸ்பரம் நண்பர்கள்னு சொல்லிக்கிறாங்க. இந்த நிலையில நண்பர்கள் நடத்தப்படக்கூடிய விதமா, நட்பு தேசங்களுடைய குடிமக்கள் நடத்தப்படக்கூடிய விதமா இது மேஜர் மதன்? இல்ல, ட்ரம்ப் அவர்களுடைய இந்த தேர்தல் பிரச்சார காலத்துல அவர் இந்த ஏலியன்ஸ் ஆக்ட கையில எடுத்தாரு. அவர் இன்டர்னல் எனிமியா அவங்க தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு அரசியல் பிரச்சனையா முன் வச்சது சட்டவிரோதமா குடியேறினவர்கள் லட்சக்கணக்கான பேர் அமெரிக்கால இருக்காங்கன்ட்டு. இப்ப நீங்க அவரோட அதிரடி நடவடிக்கைகள்ல முதல்ல பாத்தீங்கன்னா அவங்களோட அண்டை நாடுகள், அவங்களுடைய நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கனடாவா இருக்கட்டும், மெக்சிகோவா இருக்கட்டும், உங்களுக்கு கொலம்பியாவா இருக்கட்டும், குவாட்டமாலாவா இருக்கட்டும், இந்த மாதிரி நாடுகளுடைய சட்டவிரோத குடியேறிகள் திரும்ப அனுப்பப்பட்டது இதே மாதிரியான விதத்துல அவங்க அனுப்பப்பட்டாங்க. இந்தியா ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னர் அப்படின்ற அடுத்த லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அவங்க 2 கிளியர் இண்டிகேஷனை எல்லா நாடுகளுக்கும் கொடுக்குறாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல சீனாவுடைய சட்டவிரோதமா குடியேறிகளும் சீனாவுக்கு திரும்ப அனுப்பப்படுவாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா இதே நிலைமை தான் இருக்கும். ஏன்னா அவங்க இதை காட்சிப்படுத்த விரும்புறாங்க. இதுக்கு முன்னாடியும் பல அகதிகள் சொல்லக்கூடிய சட்டவிரோதமா குடியேறினவங்க டிபோர்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க சிவிலியன் விமானங்கள்ல வந்து இறங்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய நியூஸா வராது. இது ஐ கேட்சிங்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு டெலிபரேட் ஸ்ட்ராட்டஜி தான் இது. எல்லாருக்கும் இது தெரியணும். ராணுவ விமானம் கிட்டத்தட்ட 3 மடங்கு. ஒரு பக்கம் இந்தியா நட்புன்னு சொல்றோம், ட்ரம்பினுடைய நண்பர்னு சொல்றாரு நரேந்திர மோடி. இவ்வளவுதான் உங்களால ராஜாங்க ரீதியா சாதிக்க முடிஞ்சதா? இந்த எம்பாரஸ்மெண்ட்டையாவது தடுத்திருக்கலாம்ல? நம்ம வந்து ரொம்ப நெருங்கிய கூட்டாளிகள் சொல்றோம். நண்பர்களை அணுகிறதும் பக்கத்து தேசங்களை, பிரச்சனைக்குரிய தேசங்களை அணுகிறதுக்கும் அமெரிக்கா வித்தியாசம் காட்டியிருக்கணும் தானே? அதை நம்ம சாதிச்சிருக்கணும் தானே? இல்ல நிச்சயமா. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கனடா அவங்க எப்படி அணுகுறாங்கன்னு பாருங்க, டென்மார்க் அவங்க எப்படி அணுகுறாங்கன்னு பாருங்க. இவங்க எல்லாம் நாட்டோ நாடுகள், G7 நாடுகள். இந்தியா G7 உறுப்பினர் நாடோ இல்ல நாட்டோ உறுப்பினர் நாடோ நிச்சயமா கிடையாது. அவங்களே அவங்க அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க, அவங்க அப்படிதான் ஹேண்டில் பண்றாங்க. ஜஸ்டின் ட்ரூடோ அரசுக்கும் ட்ரம்ப் அரசுக்கும், நீங்க சொல்லக்கூடிய UK அரசுக்கும் ட்ரம்ப் அரசுக்கும் ஒரு ஸ்ட்ரெயின்ட் பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. மாறா நம்ம என்ன சொல்றோம், ட்ரம்பினுடைய நண்பர் அப்படிங்கிறோம். நண்பர் கிட்ட நம்மளால சாதிக்க முடியாது இவ்வளவுதானா? இல்ல, நண்பர் கூட சாதிக்க முடிஞ்சதுனாலதான் இவங்க இங்க திருப்ப அனுப்பப்படுறாங்க. இல்லாட்டி இவங்கள வேற இடத்துக்கோ, காண்டனோவா பேக்கோ இல்ல அவங்க பிரிசன்ல கூட வச்சிருக்கலாம். இதுல இந்த 104 பேர் வந்ததுல சில பேர் மேல கிரிமினல் கேசஸ்மே இருக்கு. அந்த கேசஸ் எல்லாம் வித்ட்ரா செய்யப்பட்டு செக்யூரிட்டி பாண்ட் எதுவுமே கேட்காம, 3வது அவங்க சம்பாதித்த பணத்தையும் வரி கட்டாம அவங்க அனுப்புறாங்க. இந்த அளவுக்கு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. இதுவே பெரிய விஷயம். இந்தியாவை மட்டும் தனியா ஒரு ஆங்கிள் எடுத்துட்டு மிச்ச உலக நாடுகளுக்கு எல்லாம் நாங்க வந்து சட்டவிரோதமா குடியேறினவங்களை ஒரு மாதிரி அனுப்புவோம், ஆனா இந்தியாவுக்கு மட்டும் ஒரு மாதிரி அனுப்புவோம்ன்ற அந்த நிலைப்பாடு அவங்க நிச்சயமா எடுக்க மாட்டாங்க. அதை ஏற்கனவே அவங்க கன்வேவும் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பயணிகள் எல்லாம் அங்கிருந்து வந்து இறங்கும் பொழுது அவங்க கையில ஹேண்ட் கப் கிடையாது. பயணிகள் நேரத்துல அவங்க அந்த வரக்கூடிய அந்த C-17 விமானத்துல அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கு. வந்து இறங்கின மக்கள் சொன்ன பிறகுதான் நமக்கு இந்த விஷயமே தெரியும். காட்சிகளையும் பார்க்கிறோம். அதன் மன்னிக்கணும், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் வந்து இறங்கி இருக்கக்கூடிய இந்த இமிகிரன்ஸை அம்ரித்சர்ல வந்து இந்த போர் விமானம், அமெரிக்க போர் விமானம் இறக்கியது. அம்ரித்சர்ல இருந்து அவங்க அகமதாபாத் கொண்டு செல்லப்படக்கூடிய காட்சிகள். இதுல கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு புள்ளி வரமும் நம்ம இருக்கு. இதுல வந்து 25 பெண்கள் இருக்கிறாங்க, 12 மைனர்ஸ் இருக்கிறாங்க. அப்படின்னாலும் அவங்க எந்தெந்த மாநிலங்களை சேர்ந்தவங்கன்னு பார்க்கணும். பஞ்சாப்ல இருந்து 30, ஹரியானால இருந்து 33, சண்டிகர்ல இருந்து 3, குஜராத்ல இருந்து 33, மகாராஷ்டிரால இருந்து 3, UP 3. இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. 3 மாநிலங்கள்ல இருந்து தான் பிரதானமா இனி வரக்கூடிய பேட்சஸ்லயும் இந்த பேட்டர்ன் தான் நம்ம பார்க்க போறோம். பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் அண்ட் குஜராத். ஆஃப் கோர்ஸ் இந்த குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, குஜராத், இங்க இருந்து மட்டும் இவ்வளவு குடியேற்றங்கள் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? இது அடிப்படையா பாத்தீங்கன்னா ஒரு சமூக பிரச்சனை தான் சொல்லுவேன். என்னோட காலகட்டங்கள் கணிசமான நண்பர்கள் எனக்கு அங்க இருக்கிறாங்க, அங்க வாழ்ந்திருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க பஞ்சாபை குறிப்பா எடுத்தீங்க அப்படின்னா 1970களில் ஸ்பெயின் போன்ற பல நாடுகள்ல திராட்சை தோட்டங்கள்ல வேலை செய்யறதுக்கு இங்க இருந்து கணிசமான பேர் போனாங்க.
அதன் பிறகு கனடா, யுஎஸ்ல பல நாடுகள்ல குடியேறினாங்க. அதன் பிறகு இந்த விசா இதெல்லாம் டைட்டாக அந்த அன்ஸ்கில்டு செமி ஸ்கில்டு லேபர்ஸோடைய இன்டேக் இந்த நாடுகள் கம்மி பண்ணும்போது இந்த ரூட் டாங்கி ரூட்னுவாங்க. அது டாங்கி ரூட்ன்றது தங்கி அப்படின்ற பஞ்சாபி வார்த்தையில இருந்து வந்தது. அது பேர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தங்கி ரூட் போறது. ஆமா, டாங்கி ரூட்னு மாத்திட்டாங்க. அது சொல்லாடல் அப்படியே மாறிடுச்சு. இவங்கள பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப்ல நீங்க போனீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல பக்கத்து வீட்டு பையன் அமெரிக்கால இருக்கிறான், கனடால இருக்கிறான், நம்ம பையன் போகல அப்படின்ற அந்த சோசியல் பிரஷர் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு டாக்டர் ஆகணும், இல்ல இன்ஜினியர் ஆகணும், ஏதாவது ஒண்ணு படிச்சாகணும். இன்ஜினியர் இல்ல, என் பையன் இன்ஜினியரிங் போயிட்டான், அந்த மாதிரியான அன்ஸ்கில்ட் லேபரர்ஸ் போறாங்க. குறிப்பாக இந்த மாநிலங்கள்ல இருந்து, குறிப்பா பஞ்சாப், ஹரியானா, குஜராத் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல விட நீங்க நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அவங்க அந்த சட்டவிரோதமா அந்த நாட்டுக்குள்ள போறதுக்கு ஆவரேஜா அவங்க செலவு பண்றது 40 லட்சத்துல இருந்து 70 லட்சம் பேர், 70 லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கு. 40 லட்சம் ரூபாயில இருந்து 70 லட்சம் ரூபாய் அவங்க செலவு பண்றாங்க. இவங்க ஏழ்மையினால வறுமையினால போகல. இது ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. இது அடுத்தது இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இங்க இருக்கக்கூடிய இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் கிராக் டவுன் பண்ணதான். இப்ப இந்த வந்ததுலயே நிறைய பேர் பேட்டி எடுத்தீங்கன்னா, நாங்க 30 லட்சம் செலவு பண்ணோம், 40 லட்சம் செலவு பண்ணோம். போற வழியில பாத்தீங்கன்னா மெக்சிகோல ரோட்ல போகும்போது எங்க கிட்ட இருந்து சாமான் எல்லாம் திருடிட்டாங்க. இந்த இண்டஸ்ட்ரியை கிராக் டவுன் பண்ணணும்னு தான் பாராளுமன்றத்துல வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெயசங்கரும் கூட தன்னுடைய உரையை நிறைவு செய்யும் போது சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்ந்து நம்ம கிரிட்டிசிசம் இருக்கு. அவர் உரையை நிறைவேற்றும் போது சொன்னாலும் இந்த விஷயம் இது புதுசா நடக்கல. இது காலகாலமா நடந்துட்டு இருக்கு. 2005 பஞ்சாப்ல இருந்த காலத்திலேயே, நான் 2005 பஞ்சாப்ல இருந்த காலத்துல நான் என்னோட பாஸ்போர்ட் ஜலந்தர் பாஸ்போர்ட் ஆபீஸ்ல என்னோட பாஸ்போர்ட் நான் வாங்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் அதிகாரி எங்கிட்ட சொன்னாரு, இது வந்து ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்குன்றது. இது 20-30 வருடங்களா நடக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு இது இந்த பிளைட்ல வர்றது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இன்னைக்கு வந்து இது மீடியால ஹைலைட் ஆகும் பொழுது இப்ப நம்ம பண்றோம். இதை முதல்ல நம்ம பண்ணிருக்கலாம். தேங்க்யூ வெரி மச் மேஜர் மதன். அதை தாண்டி தமிழ்நாட்டில இருந்தோ, தென்னிந்தியாவில இருந்தோ, இந்தியாவுடைய பல பகுதிகளில் இருந்தோ சட்டப்பூர்வமாக படிக்கிறதுக்கு வேலைக்கு போகக்கூடிய இந்தியர்களுக்கு இந்த நிலைமை இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இந்த அமர்வில் கலந்து கொண்டதுக்கு நன்றி மேஜர். இந்த காட்சிகள் நமக்கு நிச்சயமாக அதிர்ச்சியை ஏற்படுத்துது. இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயம் என்றாலும் கூட காட்சிப்படுத்தி இனி நடக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா போடுது. நட்புக்கு இலக்கணமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எதிர்க்கட்சிகள் எழுப்பி வராங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.